சங்கடங்கள் தீர்க்கும் சப்த கன்னியர். அன்னை ஆதிபராசக்தியின் அம்சத்திலிருந்து உருவானவர்கள் சப்த கன்னியர். சண்டமுண்டர்கள் என்னும் 2 அரக்கர்களை அழிப்பதற்காக கர்ப்பத்திலோ ஆண் பெண் இணைவிலோ பிறக்காமல் அம்பாளின் சக்திகளாக அவதரித்தவர்களே இந்த சப்த கன்னியர்கள். பிராம்ஹி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி முதலான 7 கன்னியர்கள். இவர்களே சப்த கன்னிகள், சப்த மாதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பலர் தங்கள் குலதெய்வம் எதுவென்று தெரியாமல் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த சப்த கன்னியரை வழிபட்டு பலன் பெறலாம். பிராம்ஹி மேற்கு திசைக்கு அதிபதியாக இருப்பவள். இவள் பராசக்தியின் முகத்திலிருந்து உருவானவள். கலைவாணி என்று அழைக்கப்படும் கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியின் அம்சமாக இவள் பார்க்கப்படுகின்றாள். இவள் அன்னவாகனத்தில் வீற்றிருப்பாள். மான் தோலை தன் மீது அணிந்திருப்பாள். இந்த அன்னை ஞானத்தை வழங்கி அஞ்ஞானத்தை அகற்றுபவள். மகேஸ்வரி வடகிழக்கு என்று கூறப்படும் ஈசானியம் திசையை நிர்வாகம் செய்பவள் மகேஸ்வரி. அம்பாளின் தோளிலிருந்து அவதரித்தவள். இவளது வாகனம் ரிஷபம். ஈஸ்வரன் நிகழ்த்தும் சம்ஹாரங்கள் அனைத்தும் இந்த மகேஸ்வரியின் சக்தியால் தான் என்பதே இந்த அன்னையின் சிறப்பு. இந்த அன்னையை வழிபட்டு வந்தால் நம் கோபத்தை அகற்றி சாந்தம் கொடுப்பாள். வைஷ்ணவி செல்வ வளம் தரும் அன்னையாக வைஷ்ணவி தேவி பார்க்கப்படுகின்றாள். சகல சௌபாகியங்களுடன் செல்வ வளம் பெற இவளை வழிபட வேண்டும். குறிப்பாக தங்கத்தை அளவின்றி கிடைக்கச் செய்பவள் இந்த வைஷ்ணவி தேவி அம்பாளின் கைகளில் இருந்து பிறந்தவள். சாமுண்டி சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய பத்ரகாளியே தன்னுடைய கோர முகத்தை மாற்றி சாமுண்டியாக ஆனாள் என்று கூறப்படுகின்றது. செந்நிற மேனியை கொண்ட இவள் யானையின் தோலை ஆடையாக அணிந்து சப்த கன்னியர்களில் முதலில் தோன்றியவள் என்ற பெருமையை பெற்றவள். 7 பேரில் சர்வ சக்தியையும் பெற்றவள் இந்த அன்னை சாமுண்டி. வராகி வராக முகத்தோடு இருக்கும் இந்த அன்னை பராசக்தியின் முக்கிய மந்திரியாக திகழ்பவள். இவள் விஷ்ணுவின் வராக அம்சமாக தோன்றியவள். இவளுக்கு ஈசனை போல 3 கண்கள் உண்டு. தவிர அம்பாளிடமிருந்து உருவானவள். இந்த வராகி தேவி சிவபெருமான், திருமால், பராசக்தி ஆகிய 3 அம்சமாகவும் பார்க்கப்படுகிறாள். சப்த கன்னியர்களில் மிகவும் வேறுபட்டவள். மிருகபலமும் தேவபலமும் கொண்ட இந்த அன்னை தன்னை வழிபடும் அனைவரின் துன்பத்தையும் அகற்றும் ஆற்றல் நிறைந்தவள். இந்திராணி தன்னை வழிபடும் பக்தரின் உயிரை காப்பதிலும் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை அமைத்து தருவதிலும் இந்த அன்னை சிறப்புக்குரியவள். மேலும் கணவன் மனைவிக்குள் தாம்பத்திய சுகத்தை தருபவளும் இந்த அன்னையே. இவளை முறையாக வழிபாடு செய்யும் திருமணமாகாத ஆண்களுக்கு குணத்தில் சிறந்த மனைவியையும், திருமணமாகாத பெண்களுக்கு குணத்தில் சிறந்த கணவனையும் அமைத்து தருவாள் என்பது சத்தியம். கௌமாரி கௌமாரன் என்றால் குமரன் என்று பொருள். குமரன் என்பது முருக கடவுளை குறிக்கும். ஈசனாலும் பார்வதியாலும் அழிக்க இயலாதவர்களை அழித்தவர்தான் குமரக்கடவுள். அப்படிப்பட்ட முருகப்பெருமானின் அம்சமாகத்தான் இந்த கௌமாரி தோன்றியிருக்கிறாள். இவளுக்கு சஷ்டி, தேவசேனா என்ற வேறு பெயர்களும் உண்டு. மயிலை வாகனமாக கொண்ட இந்த அன்னை அஷ்டதிக்குக்கும் அதிபதியாவாள். இவளை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைப்பது நிச்சயம். யூடியூப் உலகத்தில் பக்திக்கென்று இருக்கின்ற ஒரே ஒரு சேனல் கோபுரம் டிவி சேனல். இதில் பக்தி மட்டும் இல்லை, பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நாயன்மார்களின் அருள் வரலாறு, ஷீரடி சாய்பாபா அவர்களின் வரலாறு, 12 ஆழ்வார்கள் பற்றிய தொகுப்பு, மகா பெரியவர் பற்றிய ஆய்வுகள், ஜோதிடம் ஒரு ஆய்வு, அப்புறம் ஆன்மீக அதிசயங்கள், இது அனைத்தும் ஒவ்வொரு நேரத்துலையும் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பிஸியான காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நமக்கு தேவை எதையும் கொண்டு போகிறதில்ல, கொண்டு போவது இறையருளை மட்டும்தான். இறையருளை கொண்டு போகணும்னா இதெல்லாம் பார்க்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இறைவன் நன்றி ஒரு அணுவும் அசையாது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் கோபுரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள்.
gopuramtv.com பக்தி பக்திமயம்.